பாலஸ்தீன இளைஞன் அகமது மனாஸ்ரா 2015 ஆண்டு 13 வயசில் இஸ்ரேல் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்படுகிறான். அவங்க தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமே தேவையில்லையே. அவன் பாலஸ்தீன இளைஞனாக இருந்தாக்க, சிறுவனாக இருந்தாக்க அவன் பின்னாடி நமக்கு பிரச்சனை பண்ணுவான், அதனால் அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் பிணை கைதியாக வச்சுருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 13 வயசில் போயிருக்கிறாப்புல. இப்போ இன்றைக்கி வரைக்கும் அவனை ரிலீஸ் பண்ணவே இல்லை. அவனுடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த 13 வயசில் போனவன் இப்போ எவ்வளோ பெரிய பையனாக மாறியிருக்கான் பாருங்கள். குடும்பத்தார் இது வரைக்கும் சந்திக்கவே முடியல, சந்திக்க அனுமதிக்கவும் இல்லை. அகமதுடைய தாய் ஜட்ஜுக்கிட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறான் பாருங்கள். லுக்ட் அட் த ஜட்ஜ் அண்ட் ஸ்டார்டட் பெக்கிங், let me just put my finger in that hole and touch his finger. Just let me squeeze my finger with my kiss through the hole. And he agreed, but told me wait. And I started thanking the judge. அதான் நான் அகமதுடைய தாயார் பேசுகிறேன். நீதிபதி எனக்கு கெஞ்சினேன், என் மகனை கட்டிப்பிடிக்க அல்லது குறைந்தபட்சம் அவனுடைய கையை தொட அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டேன். 7 வருடங்களாக நான் அவனை தொடவில்லை. அவன் என் அன்பை உணர வேண்டும், நான் அவனுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. கடைசியில் அந்த ஜட்ஜு அனுமதி கொடுக்குறார். நீ அந்த அவனை நேரடியாக பார்க்க முடியாது, ஒரு ஹோல் மூலிமா உன்னுடைய அன்பை தெரிவிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. கடைசியில் அதுக்கு அனுமதிக்கப்படுது. இது எவ்வளோ பெரிய ஒரு கல்நெஞ்சக்காரர்கள் பாருங்கள். இஸ்ரேலிய நீதிபதிகளும் சரி, இஸ்ரேலிய காவலர்களும் சரி, எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு இளைஞனை பிடிச்சி உள்ளே போட்டு அவனை சித்திரவதை பண்ணி அவனுடைய தாய் சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கலை. இன்னும் அவன் கிரிமினல் குற்றவாளி. அவனுடைய வயசு பாருங்கள். இது உலக நாடுகள் இதெல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறத ஒழிஞ்சு இதற்கான எதிர்கருத்துக்கள் எதுவுமே அவன் தெரிவிக்கிறதில்லை. அவனுடைய தாயார் தொடர்றாங்க. அனுமதி அளிக்கப்பட்ட பிறகு சிறைச்சாலைக்கு அவங்க போகிறாங்க. போய் தன்னுடைய மகனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே தன் மகனை பார்க்குறாங்க. ஒரு பல வருடங்களுக்கு பிறகு பார்க்குறதுனால அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவனுடைய கைகளை தொடுறாங்க. அந்த பையன் தன்னுடைய தாயாருடைய விரல்களை முத்தமிடுறார். அதாவது உன் மேலே நாங்கள் எல்லா அன்புகளையும் நாங்கள் கொட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதையும் அந்த பையனும் ஆமோதிக்கிறாப்புல. இது இந்த பாச போராட்டம் அங்கே பார்க்குறவங்க வந்தவங்களுக்கெல்லாம் அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர் வர வளைச்சிருச்சு. 7 வருடத்துக்கு பிறகு தாயும் மகனும் சந்திக்கிறாங்க. ஆனால் நேரில் பார்த்துக்கிறதுக்கு அனுமதிக்கல. அந்த சைடு செவரு, இந்த சைடும் செவரு, ஒரு சின்ன ஒரு ஜன்னல். அந்த ஜன்னல் வழியாக கைகளை மட்டும் கொடுத்து நீ உன்னுடைய அன்பை பரிமாறிக்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜட்ஜுக்கு தான் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு எண்ணத்தில் அவர் இருப்பார்னு பார்த்துங்க. இஸ்ரேலிகள் பெரும்பாலும் அப்படி தான். பாலஸ்தீனர்களை எந்த அளவு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவு நம்ம கொடுமைப்படுத்துவோம். அவர்கள் ரத்தத்திலே ஊறினது அது. ஏன்னாக்க வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களை இங்கே வாப்பா இங்கே தங்கிக்கன்னு சொல்லிட்டு இடம் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த நன்றி கடனுக்கு தான் அந்த யூதர்கள் செய்கிற இந்த வேலை. இது அகமதுடைய குடும்பத்துக்கு மட்டும் நடக்கலை. இது மாதிரியான லட்சக்கணக்கான மக்கள் கொடுமையை அனுபவிச்சுட்ருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே கொண்டு குவிச்சிருக்கிறான் இஸ்ரேல். அவர்கள்லாம் மிலிட்ரி இடங்களை பார்த்து அடிக்கிறாங்க. இவன் ரெசிடென்சி ஏரியாவை பார்த்து அடிக்கிறான். யார்? இஸ்ரேல். உலக நாடுகள்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்குது. சும்மா கண் துடைப்புக்காக சில கண்டிப்புகள் சில நாடுகள் செய்கிறாங்களே ஒழிஞ்சு எந்த ஒரு பொருளாதார தடையோ இல்லை மற்ற நாடுகள் ஈராக்குக்கெலாம் என்னென்னலாம் பண்ணாங்க, லிபியாவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, ஈரானுக்கு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க,
அதில் ஒரு துளி கூட இஸ்ரேலின் பக்கம் அவர்களுடைய பக்கம் சாயலை. காரணம் எல்லாம் தெரியும். முஸ்லீம்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறான், அதனால் அவனை விடு. இதுதான் இந்த உலகம் பார்த்துட்ருக்குது. இப்போ உலகம் பார்த்துட்ருக்குது, இறைவனை பார்த்துட்ருக்குறான். அதற்கான முடிவு கண்டிப்பாக இறைவன் நல்லதை தான் செய்வான் அந்த மக்களுக்கு. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்.